அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா காலக்கோடு வந்து பார்த்தோன்னா 1900லேருந்து 950 வரைக்கும் எப்படி வந்து எளிமையாக பிரிக்கலாங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ எளிமையாக புரியும். அதாவது 1900லேருந்து 1920 வரைக்கும் ஏதாவது ஒரு 5 முக்கிய நாள்கள் வந்து நம்ம குறித்து காட்டணும். அதே மாதிரி 1910லேருந்து 1930 வரைக்கும் கேட்டால் ஏதாவது ஒரு 5 முக்கிய நாள்களை வந்து நம்ம குறித்து காட்டணும். அதே மாதிரி 1920லேருந்து 1940 வரைக்கும் நமக்கு கேட்டால் ஏதாவது ஒரு 5 முக்கிய நாள்கள் நம்ம குறித்து காட்டுவோம். 1930லேருந்து 1950 வரைக்கும் நம்ம கேட்டோன்னா ஏதாவது ஒரு 5 முக்கிய நாள்கள் வந்து நம்ம குறித்து காட்டுவோம். மொத்தம் வந்து பார்த்தோன்னா 20 முக்கிய நாள்கள் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அதையே வந்து எப்படி வந்து எளிமையான முறையில் சுருக்கி இன்னும் வந்து 15 நிகழ்வுகளாக நம்ம எப்படி மாற்றலாங்கிறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தோன்னா காலக்கோடு வந்து இந்த வகையை தான் நமக்கு வந்து கேட்கப்படுகிறாங்க. பொதுவாக 20 வருஷத்தை கேட்கப்படுகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1900லேருந்து 910 வரைக்கும், அதாவது வந்து பார்த்தோன்னா 10 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு 6 முக்கிய நூல்கள் வந்து, அதாவது 3 முக்கிய நூல்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதாவது 1900லேருந்து 910 வரைக்கும் ஏதாவது ஒரு 3 முக்கிய நூல்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1910லேருந்து 20 வரைக்கும் ஏதாவது ஒரு 3 முக்கிய நூல்கள். அதாவது முக்கிய நிகழ்வுகளை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. 1920லேருந்து 1930 வரைக்கும் ஏதாவது ஒரு 3 முக்கிய நூல்கள். அதே மாதிரி 1930லேருந்து 1940 வரைக்கும் ஏதாவது ஒரு 3 முக்கிய நூல்கள். 1940லேருந்து 1950 வரைக்கும் ஏதாவது ஒரு 3 முக்கிய நூல்கள். ஆக மொத்தம் வந்து பார்த்தோன்னா 3, 6, 9, 12, 15 15 நூல்கள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போது நீங்கள் எளிமையாக வந்து பார்த்தோன்னா காலக்கோடில் நம்மளால் ஃபுல் மார்க் வந்து வாங்க முடியும். அதாவது ஏதாவது ஒரு முக்கிய, அதாவது இந்த வரிசைப்படி வந்து பார்த்தோன்னா 3 நிகழ்வுகள் நம்ம மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா எளிமையாக படித்தோம்னா 15 நிகழ்வுகள் மட்டுமே படித்தா போது நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா 15 நிகழ்வுகளுக்கு நீங்கள் 5 மார்க்குகள் கட்டாயமாக வாங்க முடியும். இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து நான் 20 சொன்னேன், 20ல் சுருக்கி வந்து பார்த்தோன்னா 15 நிகழ்வுகளாக நம்ம மாட்டிட்டோம். இப்போ கணக்கு பாருங்கள். இப்போ மேலே 1900லேருந்து 920 வரைக்கும் குறித்து காட்ட சொல்கிறாங்க. அப்போ குறித்து காட்டுற போது 1900லேருந்து 920 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 3, 3, 6 நிகழ்வுகள் ஆச்சு. ஆனால் இங்கே எவ்வளோ நிகழ்வுகள் எழுதணும்? 5 நிகழ்வுகள் மட்டுமே எழுதணும். அப்போ 6 நிகழ்வுகள் வரும்போது ஒரு நிகழ்வுகள் வந்து கட்டாயமாக மாணவர்களுக்கு வந்து சாய்ஸ் வரும். அதனால் ஒரு நிகழ்வுகள் மறந்துட்டால் கூட 5 நிகழ்வுகள் வந்து நம்ம கட்டாயமாக எழுதலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1910லேருந்து 30 வரைக்கும் 5 நிகழ்வுகள் குறித்து காட்டுறாங்க. அப்போ 1910லேருந்து 30 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 3, 3, 6 நிகழ்வுகள் வந்து நம்ம படிக்கிறோம். அந்த 6 நிகழ்வுகள் வந்து பார்த்தோன்னா 6 நிகழ்வில் ஏதாவது ஒரு 5 நிகழ்வுகள் நம்ம எழுதிட்டு ஒரு நிகழ்வுகளை வந்து நம்மளால் சாய்ஸ் விட முடியும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1900லேருந்து 1950 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருடத்துக்கு கட்டாயமாக நீங்கள் 6 நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கு, மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 6 நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வுகள் மட்டும் வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் சாய்ஸ் விட்டுட்டு மீதி வந்து பார்த்தோன்னா படித்தாங்கன்னா, அதாவது ஒரு நிகழ்வில் சாய்ஸ் விட்டுட்டு மீதி வந்து கட்டாயமாக 5 எழுத முடியும். ஏன்னா 6 நிகழ்வுகளில் கட்டாயமாக மாணவர்கள் ஒரு நிகழ்வுகள் ஏதாவது மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எளிமையாக வந்து பார்த்தோன்னா அந்த 15 நிகழ்வுகள் வந்து நம்ம படிச்சுக்கிட்டால் நம்ம 5 மதிப்பெண்கள் பெற முடியும். அந்த 15 நிகழ்வுகளை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 15 நிகழ்வுகளை எப்படியெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ அந்த 15 நிகழ்வுகளில் இப்போ பார்த்துங்க 1900லேருந்து 910 வரைக்கும், அதாவது எப்படி 1900லேருந்து 1910 வரைக்கும் ஒரு 3 நிகழ்வுகள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1905 வங்காள பிரிவினை, 1906 சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது. அதே மாதிரி 1910 தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் உதயமாதல். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1900லேருந்து 910 வரைக்கும் ஒரு 5 முக்கிய நிகழ்வுகள் வந்து பார்த்தோன்னா 3 முக்கிய நிகழ்வுகள் வந்து எடுத்திருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா 1910லேருந்து 1920 வரைக்கும் நான் உலக வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் இந்திய வரலாற்று நிகழ்வுகள் என 2ஆக பிரிக்கல, 2யுமே வந்து பார்த்தோன்னா நான் கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ பொதுவாக வந்து தற்போது வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா முதல்ல தனியாக பிரித்து கேட்டிருந்தாங்க போன வருடமெல்லாம். இப்பொழுது வந்து பார்த்தோன்னா ஏதாவது 2 முக்கிய நிகழ்வுகளில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா
உலக வரலாற்று நிகழ்வுகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்று நிகழ்வுகளோ அப்படி பிரித்து கேட்குறதில பொதுவாக தான் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2மே மிங்கிள் பண்ணி எடுத்தால் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. 1910லேருந்து 20 வரைக்கும் பாருங்கள். பொதுவாக வந்து நம்ம முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் பாடமெல்லாம் எடுத்திருப்போம். அதனால் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து சொல்கிறபோது ரொம்ப இன்னும் எளிமையாக புரியும். இப்போ 1914ல் முதல் உலகப் போர் தொடக்கம், 1918ல் முதல் உலகப் போர் முடிவு, 1920ல் ஒத்துழையாமை இயக்கம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 மொத்தம் 6 நிகழ்வுகள் ஆச்சு. 1900லேருந்து 1920 வரைக்கும் கேட்டால் 6 நிகழ்வுகள். அந்த 6 நிகழ்வுகளில் ஏதாவது மாணவர்கள் 5 நிகழ்வுகளை வந்து படிச்சுக்கிட்டா எழுதிக்கிட்டால் போதும். இதில் பாருங்கள் 1910ங்கிறது வந்து பார்த்தோன்னா 1920ங்கிறது வந்து நம்ம 2 பக்கம் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1910லேருந்து 30 வரைக்கும் கேட்குறாங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 2 நூல் இந்த 1920, 1910, 1930 வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி காலக்கோடு கேட்டாலும் வந்து பார்த்தோன்னா நம்ம எழுதுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1920லேருந்து 1930 வரைக்கும் முக்கியமான சம்பவங்களை வந்து பார்த்தா 1920ல் ஒத்துழையாமை இயக்கம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதையும் வந்து பார்த்தோன்னா அடுத்த இதுக்கு கொண்டு வரலாம். 1922ல் சௌரி சௌரா சம்பவம். 1922ல் சௌரி சௌரா சம்பவம். 1930ல் வட்டமேசை மாநாடு. பொதுவாக மாணவர்களுக்கு வந்து எளிமையான முறையில் புரியுதுன்னா வட்டமேசை மாநாடு வந்து பார்க்கலாம். ஏன்னா வட்டமேசை மாநாடு வந்து 3 வட்டமேசை மாணவர்கள் இருக்கிறனால மாணவர்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுக்க முடியும். மாணவர்கள் எப்படி கன்ஃபியூஷன் ஆகுறேன்னா 31 முதல் வட்ட மேஜை மாநாடு, 32 2ஆம் வட்ட மேஜை மாநாடு, 33 3ஆம் வட்ட மேஜை மாநாடுன்னு இப்படி எழுதிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம கரெக்டாக வந்து 0ங்கிறது வந்து முதல், அதே மாதிரி 1ங்கிறது வந்து 2, 3 அதாவது 2ங்கிறது வந்து 3ஆக நம்ம வந்து மாணவர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதாவது 1930ல் வந்து பார்த்தோன்னா முதல் வட்ட மேஜை மாநாடு, 1931 2ஆம் வட்ட மேஜை மாநாடு, 1932 வந்து பார்த்தோன்னா 3ஆம் வட்ட மேஜை மாநாடு. அப்போ 3 வட்ட மேஜை மாநாடுகள் வந்து பார்த்தோன்னா எளிமையாக மார்க் வாங்க முடியும். அதே மாதிரி 1939ல் 2ஆம் உலகப்போர் தொடக்கம். அப்போ 2ஆம் உலகப்போர் தொடக்கம்னா 1945ல் 2ஆம் உலகப்போர் முடிவு. 1945ல் 2ஆம் உலகப்போர் முடிவு. 1946ல் இடைக்கால அரசு. 1947ல் இந்திய விடுதலை பெறுதல். இது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவன் இந்தியை வந்து பார்த்தோன்னா விடுதலை பெறதுக்கு முன்னாடி இடைக்கால அரசாங்கம் வந்து செயல்பட்டது. அதுக்கப்புறம் 47ல் வந்து பார்த்தோன்னா இந்திய விடுதலை வந்து பெற்றது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1900லேருந்து 1910 வரைக்கும் 3 முக்கிய சம்பவங்கள் பார்த்தா, 10லேருந்து வந்து பார்த்தோன்னா 20 வரைக்கும் 3 முக்கிய சம்பவங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 20லேருந்து 1930 வரைக்கும் 3 முக்கிய நிகழ்வுகள், 30லேருந்து 40 வரைக்கும் 3 முக்கிய நிகழ்வுகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 வரைக்கும் 3 முக்கிய நிகழ்வுகள். மொத்தம் 15 முக்கிய நிகழ்வுகள் வந்து பார்த்தோம். இந்த 15 முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா 1910லேருந்து 1910 படித்தா 20 இந்த 30 இதெல்லாம் படிச்சிங்கன்னா வந்து பார்த்தோன்னா நம்ம எது கூட வேணாலும் மேட்ச் எழுதலாம். அதாவது 20ங்கிறது வந்து பார்த்தோன்னா இது கூடயும் பொருந்து. அதே மாதிரி 10ங்கிறது வந்து 10, 30 இது கூடயும் பொருந்து. அதே மாதிரி 20, 30, 40 இது கூடயும் பொருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம எளிமையாக வந்து பார்த்தோன்னா இந்த 20 படிக்க பதிலாக 15 மட்டுமே படித்தால் உங்களுக்கு மிகவும் எளிமையாக மனப்பாடம் செய்து மாணவன் வந்து எளிமையாக 5 மதிப்பெண்கள் பெற முடியும். நன்றி.